சுற்றுலாத்துறையில் ஈடுபட்டுள்ள 10,000 பேருக்கு தொழில் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் சார்ந்த பயிற்சிகளை மனிதவள அமைச்சு இலவசமாக வழங்க உள்ளது. சுற்றுலாத்துறை ஊழியர்கள் பணியிடங்களில் அசம்பாவிதங்களை தடுப்பதற்கும் அபாயங்களை கட்டுப்படுத்துவதற்கும் திறனை பெற்றிருப்பது உறுதி செய்வதோடு 2022ஆம் ஆண்டு திருத்தம் செய்யப்பட்ட தொழில் பாதுகாப்பு மற்றும் சுகாதார சட்டத்திற்கு இணங்குவதை உறுதி செய்யும் வகையில் சிட்டி எனப்படும் சுற்றுலாத்துறைக்கான பாதுகாப்பு அறிமுக பயிற்சி திட்டம் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளதாக மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். தேசிய தொழிலாளர் பாதுகாப்பு மற்றும் சுகாதார கழகம் நயோஷுடன் இணைந்து 26,50,000 ரிங்கிட் நிதி சித்தி பயிற்சி திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ளதாக டத்துஸ்ரீ ரமணன் கூறினார். சுற்றுலா வழிகாட்டிகள், சுற்றுலா தொழில்துறையினர், தொழிலாளர்கள் அல்லது குத்தகையாளர்கள், ஊழியர்கள் மற்றும் தங்குமிட வழங்குநர்களின் சலுகைகளுக்காக இந்நிதி பயன்படுத்தப்படும். இப்பயிற்சியில் பங்கேற்பதற்கான இணைய விண்ணப்பங்கள் வரும் ஜனவரி 25ஆம் தேதி முதல் www.nayosh.com.my என்ற இணையதளத்தில் திறக்கப்படும் என்று அவர் மேலும் விவரித்தார். க்ளோசிங் டேட் இல்லை. ஏன் க்ளோசிங் டேட் இல்லைன்னா வேற ப்ரோக்ராம் சம்மந்தமாக நம்மளை க்ரைட்டீரியா இருக்க முடியும், நம்மளை காம்ப்ரமைஸ் பண்ண முடியும். இது நம்மளோட சேஃப்டி சம்மந்தம். ஸோ ஹெல்த் அண்ட் சேஃப்டி சம்மந்தம் நம்மளை காம்ப்ரமைஸே இல்லை. ஸோ அந்த keselamatan pekerja நம்மளை ரொம்ப முக்கியமாக நம்மளை எடுக்கிறோம். keselamatan dan kesihatan ரொம்ப முக்கியம். ஸோ அதனால நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் 25ஆம் தேதியிலேருந்து நம்மளை திறக்கிறோம் இந்த அப்ளிகேஷனை. நாடு முழுவதும் உள்ள நயோஷ் அலுவலகங்களில் நேரடியாக அல்லது இயங்கலை வாயிலாக 7 மணி நேரம் மட்டுமே இப்பயிற்சி திட்டம் நடத்தப்படுவதாக ரமணன் குறிப்பிட்டார்.